ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேய்யாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோஹயதிருச்சயா. பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் ஜே 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 நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் மகர்ஷி வால்மீகி ஒரு புது கேரக்டரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவளை பற்றி சொல்லும் பொழுதே யதோ ஜாதான்னு ஆரம்பம். எங்கேந்தோ பிறந்து இங்கே வந்தவோ, எங்கே பிறந்தாவோ ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. எங்கே பிறந்தான்னு சொல்லி வச்சா அப்புறம் அந்தூர்காரெல்லாம் வருத்தப்படுவாளாம். அதனால எங்கேயோ பிறந்தவோன்னு சொல்லிவிட்டார். எங்கேயோ பிறந்தவோ என்னும் பொழுதே அவ்வளோ சுவாரஸ்யமான பேக்ரவுண்ட் இல்லாதவோ அப்படிங்கிற அர்த்தம் கூட அங்கே தேரறது. இந்த கதையை இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆரம்பிக்கிற மாதிரி தேரறது. ஏன்னா இது வரைக்கும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத சொல்லியாச்சு. இனிமே ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதை என்னராது இவ வரா அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஆரம்பிக்கிறார். ஞாதிதாசி யதோ ஜாதா. அவள் கைகேயினுடைய பிறந்தகத்திலேருந்து இங்கே வந்திருக்காளாம். கேகய தேசத்திலேருந்து கைகேயி இங்கே வரும்பொழுது கைகேயி கூடவே வந்துட்டவோ. கைகேயாஸ்து சகோஷிதா, கைகேயினுடைய பணிப்பெண்ணாக இருக்கிறவோ, கைகேயிக்கு அப்படி உபதேசம் பண்றவளும் கூட. அப்புறம் என்ன அப்படின்னா கைகேயோட பழகி பழகி கைகேயின் இடத்துல ரொம்ப ஒரு ஒரு குட்வில் சம்பாதிச்சுண்டவோ. அப்பேற்பட்டவோ எதிர்ச்சையா மாடத்து மேலே ஏறி போய் நின்னா. எங்க பார்த்தாலும் ஜே 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 ஜேன்னு உற்சவம் நடக்கிறத பார்க்கறா. எல்லா இடத்துலையும் ஜாம் ஜாம்னு வாச தெளிச்சிருக்கா. பெரிய பெரிய கோலங்கள்லாம் போட்டிருக்கா, தோரணங்கள்லாம் கட்டியிருக்கா, பூர்ணகும்பம்லாம் கூட வச்சிருக்கா. அங்கங்க பந்தல் போடுறா, ஊரே திமிலோகப்படுறது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டே வர. இதை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படக்கூடாதோ? இதை பார்த்த உடனே அவள் வயிறு எரிஞ்சுதான். ஏன்னா சில பேருக்கு அது மாதிரி சுபாவம். யாராவது சந்தோஷமா இருந்தாலே அவா வயிறு எரியும். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் தேவையில்லை. அதனால ஆத்திரப்பட்டு பக்கத்துல ஒரு பெண்மணி நிற்கிறா. அந்த பெண்மணியின் இடத்துல இவ கேட்கிறா. முதல்ல இவ பேரை சொல்லிவிடுறேன். மந்தரா என்று பெயர். இந்த மந்தரா பக்கத்துல உள்ள பெண்மணி கிட்ட கேட்கிறா, ஏம்மா இது அயோத்தி முழுக்க என்னத்துக்கு இப்ப பெருசா கொண்டாட்டமாவது கொண்டாட்டம் என்று கேட்கிறா. அதுல முக்கியமா ஒரு விஷயம் கவனிச்சு சொல்றா. அது என்ன, அந்த ராம மாதா கௌசல்யா இன்னைக்கு பெருசா ஒரே கொண்டாடுறாளே, ஏகப்பட்ட தானங்கள்லாம் பண்றாளே, அது என்ன விஷயம் என்ற உடனேயே அந்த பெண்மணி சொன்னா இவள்கிட்ட, உனக்கு தெரியாதாமா எப்பேற்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நாளைக்கு பொழுது 4 பேர்கிட்ட பழகினாதானே தெரியும். நாளைக்கு பொழுது விடிஞ்சால் ராமருக்கு பட்டாபிஷேகம், யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறார் தசரத சக்கரவர்த்தி. அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியாவது வயறு தான் எரிஞ்சுது அவளுக்கு. இப்போ என்ன தலையிலேருந்து கால் வரைக்கும் எரிஞ்சுதான். சா தஹ்யமானா கோபேன. உடனே ஒரு 10 அடிக்கு ஒரு அடியா இந்த வாசப்படி வழியா கீழே இறங்கி ஓடி வரவா அப்படியே உருண்டு கீழே விழுந்து செத்து போயிருக்க கூடாதோ? அங்கேருந்து ஓடி வந்து கைகேயை எழுப்புறா. கைகேயி படுத்துட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கா. கைகேயை எழுப்புற விதம், அவளை எப்படி இப்படிலாம் எழுப்பலாம். அவ பெரிய மகாராணி, சக்கரவர்த்தினியே எழுந்திருங்கள்னு சொல்லலாம். மகாராஜ்ஞி, மகாராணி எழுந்திருங்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்படிலாம் சொல்ல வேண்டி இருக்க அவ சொல்ற விதம் பாருங்க. ஏ முட்டாளே எழுந்துரு. உத்திஷ்டமூடே கிம் சேஷே பயம் துவாம் அபிவர்ததே உபப்ளுதம் அகௌகேன கிமாத்மானம் ந புத்யசே அனிஷ்டே சுபகாகாரே சௌபாக்யேன விகத்தசே சலம் ஹி தவ சௌபாக்யம் நத்யாஹ ஸ்ரோதைவோஷ்ணகே. பேராபத்து வந்துட்டு இருக்கு, அது கூட தெரியாம இங்க நிம்மதியா தூங்குறையமா? ஒரு பெரிய நதியை அடிச்சுட்டு வருது வெள்ளம். அதே சமயத்துல அந்த ஆத்து ஓரத்திலேயே மண்ணுல ஒருத்தன் சௌக்கியமா தூங்கிட்டு இருக்கானா, அது மாதிரி நீ தூங்குற. துர்பாகியவதி நீ, ஆனா பெரிய சௌபாகியவதி நினைச்சுட்டு இருக்க. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு தெரியுமா உனக்கு? தவ துக்கேன கைகேயி மம துக்கம் மகத் பவேத்
त्वद्वृद्धौ मम वृद्धिश्च भवेदत्र न संशयः. உனக்கு நல்லது நினைக்கிறதுக்கு உலகத்துல ஒரே ஒரு व्यक्ति தான் உண்டு, தெரிஞ்சுக்கோ, அது நான் தான். உனக்கு ஒரு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம், உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம். உலகத்திலேயே உனக்கு எல்லாருமே சத்ரு தான் என்ன தவிர. அது மாதிரி இருக்கு. உனக்கு புரியலையம்மா எதுவுமே. நராதிபகுலே சாத்தா மகிஷித்வம் மஹீபதே உக்ரத்வம் மகிஷித்வம் மஹீபதே ஹே உக்ரத்வம் ராஜதர்மாணாம் கதம் தேவி ந புத்தியசே. நீயும் ஒரு பெரிய மகாராஜனுடைய குடும்பத்தில் பிறந்தவதானே, ஒரு மகாராஜனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் தானே. இருந்தாலும் கூட இந்த பொலிட்டிக்கல் டாக்ஸ் எதுவுமே உனக்கு தெரியலையே, நீ இன்னசென்ட்டாவே இருக்கையே, அது எப்படி? தர்மவாதி ஷட்டோ பர்த்தா ஸ்லக்ஷ்ணவாதி ச தாருணஹா சுத்தபாவே ந ஜானீஷே தேனைவம் அதிசந்திதாயா. வாயால தர்மத்தை பேசுறவர் உன் பர்த்தா, ஆனால் கபட்டமா பழகிறவர். அப்படிப்பட்டவரை நீ சுத்த பாவத்தினால பார்க்கிற, பிரேம பாவத்தினால பார்க்கிற. அதனால அவருடைய மனசுல என்ன ஒரு வஞ்சனை இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியாத போயிடுத்தே. என்ற உடனேயே கை இப்படி மெல்ல எழுந்துண்டா. மந்தரைய பார்த்தா, ஏன் இப்படி கத்தரம்மா, என்ன ஆச்சு உனக்கு? மந்தர சொன்னா, பெரிய ஆபத்து வந்துருது. அதான் என்ன ஆபத்து? ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யே அபிஷேக்ஷதி. நாளைக்கு பொழுது விடிஞ்சால் தசரத சக்கரவர்த்தி ராமச்சந்திர பிரபுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுவார். ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறார். அவ்வளவுதானே. ஏம்மா நீ அசடா, எவ்வளோ ஆனந்தமான செய்தி. இந்த செய்தியை சொல்ல தெரியாம என்கிட்ட வந்து சொல்றியம்மா. அதீவ சாது சம்ஹிருஷ்டா கைகேயி விஸ்மயான்விதா ஏகமாபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். கைகேயி சந்தோஷப்பட்டாலாம். அவளுடைய முகத்தை பார்த்தான சரச்சந்திரன் மாதிரி இருந்துதான். தன்னுடைய கழுத்திலேருந்து ஒரு ரத்னஹாரத்தை கழட்டி மந்தரைக்கு அன்பளிப்பா கொடுத்தா. நீ கொடுத்த செய்திக்காக இது அன்பளிப்புமா? ராமேவா பரதேவாஹம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத் ராஜா ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷதி. மந்தர, உண்மையா சொல்றேன் கேளு. ராமனுக்கும் பரதனுக்கும் எனக்கு இம்மி அளவு கூட வித்தியாசம் கிடையாதுமா. ராமனுக்கு பட்டம் கட்டுறா அப்படின்னா உலகத்திலேயே என்ன போல சந்தோஷப்பட போறதோ யாருமே கிடையாது. இப்பேற்பட்ட சந்தோஷமான செய்தியை நீ கொண்டு வந்ததுனால உனக்கு இந்த அன்பளிப்பு. அதை வாங்கினாள் மந்தர. கையோட முகத்திலேயே விட்டெறிஞ்சா. உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா? அனர்த்த தரிசினி மௌர்க்கியாது நாத்மானம் அவபுத்தியசே சோகவியசன விஸ்தீர்ணே மஜ்ஜந்தி சோகசாகரே. அர்த்தத்துல அனர்த்தத்தை வாக்குறவள் நீ. மௌர்க்கியம், அதாவது மூர்க்கத்தனத்தினால உனக்கு உன்னையே நீ புரிஞ்சுக்கல. எவ்வளவு பெரிய ஆபத்துல நீ மாட்டின்னு இருக்க. நாளைக்கு மட்டும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? சுபகா கலு கௌசல்யா யஸ்யாஹ் புத்ரோபிஷேக்ஷ்யதே யௌவராஜ்யே நமஹதா ஸ்வப்புஷ்யேண திஜோத்தமைஹி. அந்த கௌசல்யே பாக்யவதி. அவ காரியத்தை சாதிச்சுட்டா. பாத்தியா, நீ அடிக்கடி சொல்லுவ எல்லாரையும் விட ஏன்ட்டதான் ராஜா ரொம்ப பிரியமா இருக்கார் அப்படின்னு சொல்லுவ. ஆனா அதெல்லாம் பொய்யா போயிடுது. பாத்தியா, உன்னை கொஞ்சனா மாதிரி கொஞ்சிவிட்டு கடைசியா காரியத்தை மட்டும் ராஜா கௌசல்ய அம்மாவுக்கு கௌசல்யக்கு நடத்தி வச்சுட்டார். அதுதான் ஆச்சு. அவளை கொஞ்சினாரா கொஞ்சலையாங்கிறதுலாம் விஷயம் வேற. ஆனா கடைசியா யார் காரியத்தை சாதிச்சுண்டா அப்படின்னு பார்த்தா கௌசல்யா தான் காரியத்தை சாதிச்சுண்டா. அவள் தான் பாக்யவதி. நாளைக்கு மட்டும் ராமனுக்கு பட்டம்னு கட்டியாச்சு அப்படின்னு முதல்ல உன் கையில தொடப்பக்கட்டையை கொடுத்து கௌசல்ய வீட்டை பெருக்க வச்சுடுவான். உன்னை கௌசல்யனுடைய வேலைக்காரி ஆக்கிடுவான். அதுதான் நடக்க போறது பார் என்று மந்தர சொல்றா. இருந்தாலும் கைகை மனசு மாறலையாம். கைகை மேல சொன்னா கௌசல்ய மந்தரைய பார்த்து, என்னமா நினைச்ச ராமனை பத்தி? ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? தர்மஜ்ஞோ குரு விருத்தாந்தஹா கிருதஜ்ஞஹா சத்யவாக் சுசிஹி ராமோ ராஜ்ஞஹா சுதோ ஜ்யேஷ்டஹா
யௌவராஜ்யம் அதோர்ஹதி தர்மஜ்ஞா, தர்மம் அறிஞ்சவன், குரு விருத்தாந்தா, பெரியோர்களிடத்துல வணக்கம் உடையவன், கிருதஜ்ஞா, நன்றி உடையவன், சத்யவாக்கு, சத்யசந்தன், சுச்சிஹி, பரிசுத்தன். இத்தனை காரணங்களால இந்த இளவரசுக்கு ராமனே உரியவன். நீ நினைச்சிட்டு இருக்க, உண்மையில பார்த்தால் ராமனுக்கு கௌசல்யா அம்மாவை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே என் பரதனை விட ராமனை தான் ரொம்ப பிடிக்கும். யதாமே பரதோ மான்யா ததா பூயோபி ராகவஹா கௌசல்யாதோதிரிக்தம் ச சோனு சுஸ்ரூஷதே ஹிமாம். முன்னாடி என்ன சொன்னேன்? பரதனுக்கும் ராமனுக்கும் இம்மி அளவு கூட வித்தியாசம் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா? அது தப்பு. உண்மையில பார்த்தால் பரதனை விட எனக்கு ராமன் வசதி. ராமனுமே கௌசல்யக்கு கூட அவ்வளவு சுசுரூஷ பண்றது இல்லை. அப்படிப்பட்ட பணிவிடை எனக்கு தான் செய்யறான். அதை புரிஞ்சுக்கோமா மந்தரே. அதெல்லாம் கேட்டான் மந்தரை, நீ என்னத்தையோ தப்பா நினைச்சிட்டு இருக்கமா, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைச்சுக்க முடியாது. ஏன் விஷம் வெளுப்பா இருக்க முடியாதா? நீ இப்படி நான் பேசுற, நீ பாட்டுக்கும் எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருத்து அப்படிங்கிறது உனக்கு புரியல. இதெல்லாம் இத்தனை நடிப்பும் எதுக்கு அப்படின்னு, ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக தான். நாளைக்கு மட்டும் ராமன் ராஜ்யத்தை அடைஞ்சுட்டான் அப்படின்னா அப்புறம் நடக்க போறதே வேற. என்ன பண்ணுவான் தெரியுமா? துருவம் துபரதம் ராமஹா பிராப்ய ராஜ்யம் அகண்டகம் தேசாந்தரம் நாயயிதா லோகாந்தரமதாபிவா. துருவம் துபரதம் ராமஹா, நாளைக்கு ராஜ்யத்தை அடைஞ்சுட்டான் என்றால் பரதனை சும்மா விடமாட்டான். பரதனை ஏதாவது ஒரு பொய் குற்றத்தை மேல சாத்தி அவனை நாடு கடத்தி விடுவான், வனவாசம் பண்ண வச்சு விடுவான். வனவாசம் பண்ண வைக்கிறதாவது நாடு கடத்துறதாவது உலகத்தை விட்டே கடத்தி விடுவான். பரதனுக்கு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குமா கைகேயி, உனக்கு தெரியாத போயிடுத்தே. அதனால நீ இதையாவது பண்ணு. பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த ஏதாவது பண்றையோ பண்ணலையோ, இது சந்தோஷப்பட்டு இரு நீ, என்ன அதுக்குதான் லாயக்கு. ஆனா நான் சொல்றதையாவது பண்ணு. ரகசியமா சில தூதர்களை பரதனிடத்துல அனுப்பி பரதனை கேக்கைய தேசத்திலேருந்தே எங்கேயாவது ஓட சொல்லிடு, மறைஞ்சுக்க சொல்லிடு, அஜ்ஞாதவாசம் பண்ண சொல்லு. ஏன்னா அவன் ராமன் நாளைக்கு பட்டம் கட்டி விட்டான்னா அப்புறம் பரதன் எங்க இருக்கானோ அங்கேருந்து கூப்பிட்டு அவனை கொண்டுடுவான். இவ்வளவு பெரிய ஆபத்துல நீ இருக்க, இதை பத்தி உனக்கு புரியவே இல்லை, மக்கா இருக்க நீ என்று கைகேயி திருப்பி திருப்பி இப்படி மந்தரை இப்படி சொல்ல 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 கைகேயினுடைய மனசு மாறி போயிடுத்தான். அடுத்ததே கைகேயி எப்படி இருக்காங்கிறத வால்மீகி ஆரம்பிக்கிறார். ஒரு நாகதேவதைய போல விஷமூச்சு விடுறா, ஒரு பெருமூச்சு விடுறா, கண்கள்லாம் செவந்து போயிடுத்து. கைகேயி மேல மந்திரையின் இடத்துல பேச ஆரம்பிக்கிறா. இப்பயே நான் ராமனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு வழிய பார்க்கிறேன். மேலும் பரதனுக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும், அது எப்படி செய்யணுமோ அதை செய்யறேன். அதுக்கான உபாயத்தை சொல்லு மந்தரே, இதுக்கு என்ன உபாயம் இருக்குன்னு சொல்லு மந்தரேன்னு ஆரம்பிச்சா என்று. இங்க ஒரு சின்ன விசாரம். அப்பேற்பட்ட கைகேயி பட்டாபிஷேகம்னு உடனே முகம் பிரசன்னமாச்சு, சரச்சந்திரனை போல மலர்ந்தது என்று இருக்கக்கூடிய கைகேயி மனசையும் மாத்திட முடியுமா அப்படின்னா அதுலேருந்து தான் நமக்கு தெரிகிறது துஷ்ட சங்கத்துக்கு இவ்வளவு சக்தி உண்டு. துஷ்டன் அப்படின்னா கையில ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துண்டு பெரிய பெரிய பல்லெல்லாம் முளைச்சு கொம்பெல்லாம் முளைச்சு டேய் நான் தான் அசுரன் அப்படின்னு வரவன் தான் துஷ்டன் அப்படிங்கிறது இல்லை. கையில எந்த ஆயுதமும் கிடையாது, பெரிய பல்லும் முளைக்கல, கொம்பும் முளைக்கல. யாரோ ஒத்தி அவள் இந்த குடும்பத்துல சகஜமா இப்படி பழகின்று இருந்து இவா குடும்பத்தில் உள்ள பிரசலனான விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்சுண்டு அப்படியே கைகேயோட மனசை மாத்திட்டா. பார்த்தேடா, கைகேயி மனசை மாத்தினது ராவணன் கூட பண்ண முடியாத காரியமா இருக்கும். அது அந்த காரியத்தை எந்த யுத்தமும் இல்லாத பண்ணிவிட்டா. என்னென்ன இந்த கோசல சாம்ராஜ்யம் இருக்கே அதோட தலையெழுத்தையே மாத்திவிட்டா. பின்னாடி சக்கரவர்த்தியே காலமாயிடுவார். அப்புறம் இந்த மகாராணிகள்லாம் விதவைகளாயிடுறா. பரதன், ராமர், லக்ஷ்மணன், சத்ருகுடன் எல்லாரும் ஜடாபாரம் போட்டு மரவூரி கட்டிட்டு சந்தி சிரிக்கிறார். அப்படின்னு இந்த ராஜ்யத்தை கவுத்துட்டா ஒரு மந்தரை. கையில எந்த ஆயுதமும் இல்லாத ஒரு மந்தருக்கு அவ்வளோ பவர் உண்டு அப்படின்னு துஷ்டாளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியுது. அது எப்படி மனசை மாற்ற முடியும்னு இப்படி யோஜனை பண்ணோம்னா சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே இந்த சம்பாஷணை கைகேயி மந்தரா சம்பாஷணையில
முதல்ல தௌஷ்டியத்தினுடைய லட்சணம் என்னன்னா, யார் நம்மளை பார்த்து உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ மக்கு, உலகத்தில் எல்லாருமே உன் சத்ரு தான், நான் ஒத்தந்தான் உனக்கு வெல்விஷார், உலகத்திலேயே உனக்கு மிகப்பெரிய சத்ரு உன் கணவன் தான், உன் பந்து தான் அப்படின்னு, அல்லது உன் மனைவி தான் அப்படின்னு யார் ஓயாமல் சொல்லிட்டு இருக்காளோ அவள் தான் சத்ரு, அவள் தான் துஷ்டாள், குடும்பத்துக்கு உள்ள மூணாவது மனுஷாளாக இருந்து பிரிக்கிறவா. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன என்றால், இது மாதிரி ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்ல 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 அது எவ்வளோ நல்லவாளாக இருந்தாலும் அவள் பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் பிரெயின் வாஷ் அப்படின்னு பேர். வாஸ்தவத்தில் இது பிரெயின் வாஷ்னு பேர் வைக்கக்கூடாது, வேற ஏதாவது பேர் வைக்கணும். அது வாஷ் பண்ணுறதுன்னு சுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இது பிரெயினை அழுக்காக்குறது, அது மாதிரியான விஷயம். அது சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு பேர் இருக்கட்டும். விஷயத்துக்கு வரேன். இன்னொன்று, துஷ்டாளோட லட்சணம் எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவள் எப்படி இருப்பா என்கிறது. ஜாஸ்தி அவள் உண்மை பேச மாட்டா, நிறைய மறைச்சு பேசுவா, பொய் பேசுவா. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு முறை அவள் சொல்கிறதையே அவள் மாற்றி பேசுவா, பரஸ்பரம் விரோதமாக பேசுவா. முன்னாடி ஒன்று பேசுவா, அதுக்கே நேர்மாறாக இன்னொன்று பேசுவா. 2 பேர் அப்படி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். துஷ்டாலும் அப்படி தான் இருப்பா, பெரிய ஃபிலாசபர்ஸ் கூட அப்படி தான் இருப்பா. பெரிய ஃபிலாசபிலாம் பார்த்தேன்னா கபீர் மாதிரியோ, ஏன் கண்ணனையே எடுத்துக்கோங்களேன், கர்மணி அகர்மய பசியத்து அகர்மணிச்ச கர்மயா. கீதையில் இது மாதிரி சென்டென்ஸ்லாம் நிறைய இருக்கும். கர்மாவில் அகர்மாவை பார்க்கறது, அகர்மாவில் கர்மாவை பார்க்கறதுன்னா என்னன்னே நமக்கு புரியாது. இது மாதிரிலாம் நிறைய இருக்கு பார்த்தேடா. அதே மாதிரியே உபனிஷத்துலேயே சொல்கிறேன். உபனிஷத் வித்யாம்ச அவித்யாம்ச எஸ்தத்வேத உபயோகம் சக அப்படின்னு பார்க்கறதுக்கு பரஸ்பரம் விரோதம் மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸு ஃபிலாசபிலையும் இருக்கும், துஷ்டால்ட்டையும் இருக்கும். 2 பேரும் ஒன்றா ஒன்றும் இல்லை. இந்த ஒரு விஷயம் காமனாக இருக்குது, அதுக்காக சொன்னேன். ஃபிலாசபியில் அது மாதிரி இருக்கே அப்படின்னா, ஃபிலாசபியில் பார்க்கறதுக்கு ஒரு பரஸ்பரம் விரோதம் மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமே தவிர, ஆழ்ந்து கவனிச்சா அது ரெண்டுத்துக்கும் ஏதாவது காமன் த்ரெட் இருக்கும். அதை சிந்தசிஸ் பண்ண முடியும், அதாவது அதை சமன்வயப்படுத்த முடியும். துஷ்டால் விஷயம் அப்படி கிடையாது, சிந்தசிஸ் பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு பரஸ்பரம் விரோதமான வார்த்தைகளை பேசுறாளே, அதுக்கு பிஹைண்ட் என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழ்ந்து யோசனை பண்ணி பார்த்தா அவளுக்கு சாதகமா ஏதாவது இருக்கும். அவ சுயநலத்துக்காக எத்தவனா பேசுவா. தசரதருக்கு உங்ககிட்ட பிரியமே கிடையாதுன்னு பேசுறா மந்திர. அப்புறம் ஒரு 10 ஸ்லோகம் தாண்டி அதே மந்திரையே, தசரதர் உன் மேல உயிரியே வச்சிருக்காருமா, அதை நினைச்சுப்பார், நீ கேட்ட எந்த வரத்தையும் கொடுப்பார் அவர் அப்படிங்கிறார். மாத்தி மாத்தி பேசுவா. எதனால தனக்கு காரியம் நடக்கணுமோ, எதனால தனக்கு காரியம் நடக்குமோ அதை பேசுவா. கேட்கறவன் இருக்கான் இல்லையா, அவன் முட்டாளா இருந்தான்னா பாவம் அவ சொல்றத கேட்டு காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். என்னடா அது, அவளே பரஸ்பரம் விரோதமா பேசுறாளே அப்படிங்கிறத சிந்திக்க மாட்டாங்க. கை சிந்திக்கல. இப்போதானே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னா, தசரத சக்கரவர்த்தி உன்கிட்ட பிரியமே வைக்கல, கௌசல்யக்கு காரியத்தை சாதிச்சு கொடுக்குறார், வாயால தான் உன்னை கொஞ்சறார் அப்படின்னு முன்னாடி சொன்னா இல்லையா. கொஞ்ச நாள் கழிச்சு நீ எந்த வரம் கேட்டாலும் கொடுப்பார், என்ன உன்ட்ட அவ்வளோ உசிரியே வச்சிருக்காருங்கிறாரே, இது என்ன இப்படி பரஸ்பரம் விரோதமா பேசுறாயோ அப்படிங்கிற சிந்தனை கூட கைக்கு வராதபடிக்கு மந்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா. அதுதான் இங்கெல்லாம் பார்க்குறோம். இப்படி அவோ கைகேயி மந்திரையினுடைய வாக்கியங்களால மனசு மாறி போய் துஷ்டையா போயிட்டா. இது ரொம்ப பெரிய துர்பாகியம். இப்பயே ராமனை காட்டுக்கு அனுப்புறேன், 14 வருஷம் பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது மந்திர சொன்னா, ஏம்மா உனக்கு ஞாபகம் இல்லையா, அல்லது ஞாபகம் இருந்தாலும் ஞாபகம் இல்லாதவ போல என்கிட்ட காட்டிக்கிறியா? ரொம்ப நாள் முன்னாடி சம்பராசுரனோட தசரத சக்கரவர்த்தி யுத்தம் பண்ணும் பொழுது நீ சாகாயம் பண்ணையே, உன் சாகாயத்துக்கு சந்தோஷப்பட்டு தசரத சக்கரவர்த்தி உனக்கு 2 வரங்கள் கொடுக்கறேன்னு சொன்னாரே, அந்த 2 வரங்களையும் இப்போ கேளு. முதல்ல தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல இருந்து சபதத்தை வாங்கிக்கோ, பிரதிஜையை வாங்கிக்கோ. ஏன் பிரதிஜை அப்படின்னு, பிரதிஜாவா பண்ணிட்டான்னா அதை அவளால மீற முடியாது. ரகுகுல ரீதி சதாச்சலி ஆயி பிராணு ஜாய் பர் வச்சன ஜாய். இக்ஷாக்கு வம்சத்துல இதுதான் பழக்கம். அவ ஒரு சபதம்னு பண்ணான்னா அந்த சபதத்தை சத்தியத்தை அவளால் மீறவே முடியாது. அதை மனசுல வச்சுக்கோ.
அதுதான் அவ வீக் பாயிண்ட். எது? சத்தியம் தர்மம் அப்படிங்கிறது தான் அவ வீக் பாயிண்ட். அதை பிடிச்சி அவளை அடிக்கணும், அதுக்கு வழியை பார்க்கணும். அவர் வந்தார்னா சபதத்தை வாங்கிக்கோ, வாங்கிட்டு முதல் வரமா என்ன கேளு, 14 முதல் வரமா பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். ராமனுக்குன்னு ஏற்பட்ட பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்கு ராஜ்ய பரிபாலனம் பட்டாபிஷேகம் என்கிறது முதல் வரம். 2வது வரம் 14 வருடங்கள் ராமன் ஜட்டாபாரம் போட்டுண்டு மரவுரி அணிஞ்சுட்டு காட்டுக்கு போகணும். இந்த 2 வரங்களையும் கேட்டுக்கோ. கேட்டுன்றது மட்டும் இல்லை, அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கதறுவார், பதறுவார், கோபித்து கொள்ளுவார். இவ்வளவு அவர் பண்ணாலும் மனசு மாறவே கூடாது, இக்காரணத்தை கொண்டு மாறக்கூடாது. ராமன் பட்டம் கட்டின்டான்னா பரதனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வருதுங்கிறத தான் நீ சிந்திக்கணும். என்னைக்குமே உங்கால நீ நிற்கணும், உன் லைஃபை நீ வாழணும், அதுதான் முக்கியம். அது விஷயமா தான் நீ சிந்திக்கணும். புரிஞ்சுதா? மந்த ஸ்வபாவே புத்தியஸ்வே சௌபாகிய பலமாத்மனஹா. அது மட்டும் இல்லை, இப்படியே ஈனி இழிச்சு இங்கே நிற்கக்கூடாது. அதெல்லாம் அந்த சீரியஸ்னஸை கிரியேட் பண்ணாது. என்ன பண்ணணும் அப்படின்னு, அந்த இருட்டு ரூம்குள்ளே போயிடணும். இங்கெல்லாம் நிற்கவே கூடாது. அங்கே ஒரு டார்க் ரூம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு போயிடு. அந்த ரூம்க்கு யாருமே போக மாட்டாளாம். அந்த ரூம்குள்ளே போயிடு. அங்கே உன் பூஷணங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு தலைவிரி கோலமாக படுத்து இங்கே வா அழைச்சி போயிட்டா. அது எதுவும் கைகைக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் வரும். அதனால யதோக்தமாக சொல்லி கொடுக்குறா. இந்த ரூம்குள்ளேயே படுத்துக்கோ. தசரதர் வந்தார் அப்படின்னு அவரை வரவே இருக்காத. மாஸ்மைனம் பிரத்யுதேக்ஷேதாக மாச்சைனம் அபிபாஷதாக. அவர் முகத்தை பார்க்காத, மூஞ்சி கொடுத்து பேசாத, அவரை பார்க்காத, அவரோட பேசாத. அவர் தன் பக்கமா உன் முகத்தை திருப்பினாலும் அந்த பக்கம் திரும்பிக்கோ. அது மாதிரி அவரை பார்த்து முறை எப்பயாவது பார்த்துட்டா கூட அது மாதிரி இரு. பெருமூச்சு விடு. பூஷணங்கள் பார், கழுத்துல போட்டுருக்கு பூஷணம், கையில போட்டுலாம் தூக்கி எறி. இது போராது, இன்னும் டப்பாலெல்லாம் இருக்கா, பீரோலெல்லாம் இருக்கா, தர அதை எதையும் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி எறி, நடுவில் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன பேசினாலும் பதில் பேசப்படாது. கடைசியா அவர் நான் எது வேணும்னாலும் செய்யறேன்னு பிரதிஜை பண்ணுவார். அப்புறம் தான் வாயை திறக்கலாம். புரிஞ்சுதா? என்றெல்லாம் யதோக்தமா சொல்லி கொடுத்துட்டு கைகேயியை பிரமாதமா தயார் பண்ணிட்டு அப்புறம் மந்தரை அப்ஸ்காண்ட் ஆயிட்டாலாம். மந்தரை அந்த இடத்துல கிளம்பி போயிட்டு அப்புறம் அங்க இல்லவா. அதுக்கப்புறம் தான் தசரத சக்கரவர்த்தி வரார். எப்படி வரார் அப்படின்னு, பிரியார்ஹாம் பிரியமாக்கியாதும் விவேஷ அந்தப்புரம் வசீ. பிரியமான செய்தி ராமனுக்கு பட்டம் கட்டுறதுங்கிறத அதை தன்னுடைய பிரியையின் இடத்துல சொல்லணும் என்று ஆசையோட வருகிறார். அவதானே சொல்லுவா அடிக்கடி, உங்களுக்கோ வயசாயிடுத்து, பிள்ளைக்கு பட்டம் கட்டிட்டு நீங்க விசிராந்தி எடுத்துக்கோங்கன்னா என்று சொல்லுவாளே. இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடு பண்ணிவிட்டேன் என்று தெரிஞ்சால் அவ எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த விஷயத்தை நாமே போய் சொல்லலாம் என்று உற்சாகமா சந்தோஷமா வரார். வந்தால் கைகேயி வரவேற்கிறதுக்கு இல்லை. எப்பொழுதுமே கைகேயி வரவேற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு ஒரு நாள் இருந்ததே கிடையாதான். நீங்க கைகேயியை காணுமே என்று பவனத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். கூப்பிட்டு பார்க்கிறார், கைகேயி 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 என்று கூப்பிடுறார். பெரிய ஹால், வராண்டா, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ரூம் எல்லாத்திலையும் தேடுறார். எங்கேயுமே கைகேயியை காணல. அப்பதான் அங்க ஒரு பணிப்பெண் நின்று இருந்தா. அவ சொன்னா, தேவா தேவி பிருசம் குருத்தாயா குரோதாகாரமபித்ருதாயா. என்னமோ தெரியல, மகாராணி ரொம்ப கோபமா இருக்கா, அதோ அந்த இருட்டு அறையில தான் இருக்கா என்ற உடனே தசரதர் வெலவெலத்து போனார். கைகேயிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவர், அவ்வளவு பிரேம உடையவர் கைகேயிட்ட. அதனால அவர் வெலவெலத்து போனவரா, இது மாதிரி ஆனதே கிடையாதே, கைகேயி ஏன் அங்க போய் படுத்துண்டா என்று ஓடி வரார். ஓடி பார்த்தா அவங்க விழுந்து கிடக்கா. லதாம் இவ வினிஷ்கிருத்தாம் பதிதாம் தேவதாம் இவே கே. அருந்த கொடிய போல இருக்கிறாள், தேவலோகத்திலேருந்து விழுந்த தேவதா ஸ்திரிய போல இருக்கா, நாககன்னிகையை போல பெருமூச்சு விடுறா. அந்த கைகேயின் இடத்துல கைகேயை தடவி கொடுக்கிறார், ஆசுவாசப்படுத்துறார். ஏமா என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அவளுடைய தாவாங்கட்டைய நிமிர்த்துறார். ஆனா அவளோ வேற பக்கமா பார்க்கறா. அவள்கிட்ட மேல கேட்கிறார், என்ன என்ன உனக்கு இங்க சிரமம்? ஏதாவது சரீர வியாதியா, வயிற்று வலியா, தலைவலியா, ஏதாவது கஷ்டம் உண்டா? ஏதாவது இருந்ததுன்னு சொல்லு. சந்திமே குசலாகா வைத்தியாகா, குசலர்களான வைத்தியர்கள் இருக்கா, அவளை அழைச்சிட்டு வைத்தியம் பார்க்கறேன். இல்லாத போனால் உனக்கு வேற ஏதாவது வேணுமா? எந்த ரத்னம், எந்த கோமேதகம், எந்த வைடூரியம் எங்கேந்து வேணும்னாலும் சொல்லு,
அதை கொண்டு வரத்துக்கான சமர்த்தம் நான். என்னுடைய சாமர்த்தியம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சவோதானே நீ. என்னுடைய ஆக்ஞையினால எதையும் என்னால் கொண்டு வர முடியும். எது வேணும்னு சொல்லு, அதை நான் செய்யறேன் என்று தசரத சக்கரவர்த்தி கேட்கிறார். சுகிருத்தேனா பிமே சபேகே கைகேயி, நான் பிரதிஜ்ஞை பண்ணி சொல்றேன். என்ன பிரதிஜ்ஞை அப்படின்னா, என் புண்ணியத்து மேல ஆணை, என் புண்ணியம் மேல சபதம் பண்ணி சொல்றேன், நீ எது வேணும்னாலும் நான் கொடுக்கறதுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார். அப்படி சொன்ன உடனே தான் வெள்ள கைகேயி கொஞ்சம் எழுந்துண்டாளாம். எழுந்துண்டு சொன்னா, மகாராஜா எது வேணும்னாலும் கொடுக்கறதுக்கு தயார் என்று சொல்றேளே, பிரதிஜ்ஞை பண்ணுங்கோ. தசரதற்கு ஆச்சரியமா இருந்தது. இப்பதானே பிரதிஜ்ஞை பண்ணோம், மேலும் பிரதிஜ்ஞை பண்ணுங்கோ என்று கேட்கிறாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ அர்த்தம் இருக்கு, கண்டுபிடிக்கணும். தசரதர் எல்லாத்தையும் விட வசதியா எதை நினைக்கிறார்னு, தாம் பண்ண புண்ணியங்களை. அதனால அந்த புண்ணியங்கள் மேல சபதம் பண்ணி சொன்னார். அதுக்கு மேலேயே அவ பிரதிஜ்ஞை கேட்கிறான்னா, தாம் பண்ண புண்ணியங்களை விட வசதியா வேற எதையோ நினைக்கிறார். அது மேல பிரதிஜ்ஞை பண்ணும்படியாக கைகேயி கேட்கிறான்னு புரிஞ்சுண்டு, அதுக்கு மேல தசரத சக்கரவர்த்தி சொன்னார், எம் முகூர்த்தம் அபஸ்யம்ஸ்து ந ஜீவேயம் அகம் த்ருவம் தேன ராமேண கைகேயி சபேதே வச்சன கிரியாயாம். எந்த ராமனை விட்டு என்னால ஒரு க்ஷணமும் வாழ முடியாதோ, அந்த ஒரு முகூர்த்த காலமும் வாழ முடியாதோ, அப்பேற்பட்ட ராமன் மேல பிரதிஜ்ஞை பண்ணி சொல்லுகிறேன், கைகேயி நீ எது சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயார், உனக்கு எந்த வரம் வேணா கொடுக்கறதுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார். கைகேயிக்கு அப்போ உடனே ஒரு உற்சாகம் வந்தது. அவ உடனே தன்னுடைய முகத்தை தூக்கி தசரத சக்கரவர்த்தியை பார்த்தா. அவளுடைய முகத்தில் ஒரு பிரசன்னதை இருந்தது, ஒரு புன்முறுவல் இருந்தது. அதை பார்த்து இன்னும் உற்சாகமாகி தசரத சக்கரவர்த்தி சொன்னார், ஆத்மனாவா ஆத்மஜைர்வாபி விருணேயம் மனுஜர்ஷபம் தேன ராமேண கைகேயி சபேதே வச்சன கிரியாயாம். உலகத்துல எல்லாத்தையும் விட பிரியத்தமமானது எதுவா இருக்க முடியும்? எல்லாருக்குமே பொதுவா உங்களுக்கு எல்லாரையும் விட பிடிச்சவா யாரு அப்படின்னு கேட்டா, இதை சொல்லுவா, அதை சொல்லுவா, அதை சொல்லுவா. வாஸ்தவத்துல எல்லாரையும் விட பிடிச்சவா அவாவாளுக்கு அவாவா தான் இல்லையா? அதனால ஆத்மனான்னு முதல் வார்த்தை தசரத சக்கரவர்த்தி சொல்றார். ஆத்மனாவா ஆத்மஜைர்வாபி, என்னையும் விட, என்னுடைய பிள்ளைகளையும் விட, என்னுடைய மனைவிமார்களையும் விட, மற்றவா என்னுடைய பந்துக்களையும் என்னுடைய சுஜனங்களையும் என்னுடைய பரிவாரத்தையும் விட, எல்லாரையும் விட எந்த பிள்ளைய எந்த ராமனை நான் மதிச்சிருக்கேனோ, வசத்தியா வச்சுருக்கேனோ, அப்பேற்பட்ட ராமன் மேல சபதம் விட்டு சொல்லுகிறேன், நீ எது சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயார் என்று சொல்லிவிட்டார். உடனே கைகேயி பிரசன்னமானா. கைகேயி சொன்னா, சக்கரவர்த்தி இப்பேற்பட்ட வாக்கு கொடுத்திருக்கார். ஒரு வாக்கு கொடுக்கிறது என்கிறது விளையாட்டு இல்லை. சத்யசந்தோ மகாதேஜாஹ தர்மஜ்ஞஹ சுசமாஹிதஹ வரம் மம ததாத்யேஷஹ தன்மே ஸ்ருண்வந்து தேவதாஹ. சத்யசந்தர், மகா தேஜஸ்வி, தர்மஜன், அடங்கியவர், அதாவது மனச பிரசமனம் பண்ணவர், புலன்களை ஜெயிச்சவர், அப்பேற்பட்டவர் இந்த வரத்தை கொடுக்கிறார். பிரதிஜ்ஞை பண்ணவர் யாரு என்று கேட்டால், யாருக்கு சத்தியமே குலதெய்வமோ அப்பேற்பட்டவர் பிரதிஜ்ஞை பண்ணியிருக்கிறார். பிரதிஜ்ஞை யார் மேல பண்ணப்பட்டது? யாரோ ரோடுல போறவன் மேல இல்ல, ஆருயிர் பிள்ளை மேல, ராமன் மேல பிரதிஜ்ஞை பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு சாட்சி யாரு? யாரோ ரோட்ல போறவன் இல்ல. இதுக்கு சாட்சி தன்மே ஸ்ருண்வந்து தேவதாஹ, தேவர்கள்லாம் சாட்சி, கிரக தேவதைகள்லாம் சாட்சி, கிரக தேவதைகள்லாம் சாட்சி, ராத்திரி தேவதைகள்லாம் சாட்சி என்று கைகேயி சொல்ல சொல்ல தசரதருக்கே பிரமிப்பா இருந்தது. இவ என்ன ரொம்ப பெருசா ஏதோ பிளான் போடுறா போல் இருக்க, சாட்சியெல்லாம் கூப்பிடுறா. இப்ப என்ன கோர்ட்டா நடக்கிறது சாட்சி கூப்பிடுறதுக்கு? அவ ஒரு வரம் கேட்கிறா, நான் வரம் கொடுக்கிறேன். அவ பிரதிஜ்ஞை கேட்கிறா, நான் கொடுக்கிறேன். கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் அவளுக்கு ஏதாவது நம்பிக்கை குறைச்சலா இருந்தா தானே வேற ஒருத்த சாட்சிக்கு வரத்துக்கு. நம்மளுக்குள்ள என்னத்துக்கு சாட்சி? எப்போ இவோ இவ்வளோ பிரமாதமா என்னெல்லாமோ பண்றாளோ, அப்போ இங்க ஏதோ விபரீதமா நடக்க போறது
என்று தசரதருக்கு ஓரளவுக்கு புரியறது. அவசரப்பட்டுட்டு பிரதிஜை பண்ணிட்டோமே அப்படின்னு அவருக்கு பக்குன்னு இருந்தது. ஆனா பண்ண பிரதிஜையும் பண்ணியாச்சு. அப்பதான் கைகேயி தசரத சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டா, மகாராஜா, சம்பராசுர யுத்த காலத்துல நான் உங்களிடத்துல 2 வரங்கள் நீங்க எனக்கு கொடுத்தேள். அந்த 2 வரங்களையும் எப்ப வேணா கேட்டுக்கலான்னு சொல்லியிருந்தேள். அந்த 2 வரங்களை இப்பொழுது நான் வேட்டையாடுகிறேன். மிருகயாமியகம். அதுல முதல் வரம் என்ன என்றால், ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கே, அது எல்லாத்தையும் நிறுத்தி அதே பட்டாபிஷேக வைபவம் என் பரதனுக்கு நடக்கணும். 2வது வரம் என்ன என்றால், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். ராமோ பவது தாபசஹா. மரவுரி கட்டிண்டு ஜட்டாபாரம் போட்டு காட்டுக்கு தபஸ்வியாக ராமன் போகணும் 14 வருடங்கள் என்று இந்த 2வது வரம் அவசியம் நீங்க கொடுக்கணும். சராஜராஜஹா பவ சத்யசங்கரஹா. இக்ஷாகு வம்சத்துல வந்தவர்கள்லாம் சத்திய பிரதிஜர்கள். அவ பண்ண பிரதிஜையை அவ மீறவே மாட்டா ஒரு காலம். அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன பிரதிஜையை பண்ணி கொடுத்திருக்கீங்களோ அதை மீறாமல் இப்பொழுதே ராமனை காட்டுக்கு அனுப்புங்கள், பரதனை கூட்டு பட்டம் கட்டுங்கள் என்று முடிச்சுட்டார்கள். இதை கேட்டாரோ இல்லையோ தசரத சக்கரவர்த்தி அப்படியே மூர்ச்சையாய் விழுந்துட்டார். கொஞ்ச நாளி மூர்ச்சை. பிரக்ஞம் வந்தது. பிரக்ஞம் வந்தோம்னா யோசனை பண்ணார், இது என்ன சொப்பனமா அல்லது சித்தப்பிரமையா? நம்ம கைகேயி கூட இப்படி கேட்பாளா? கைகேயிக்கு இப்படி ஒரு கோணமும் இப்படி ஒரு டைமென்ஷனும் உண்டா? எப்படி இப்படி கேட்க துணிஞ்சாள் கைகேயி? கைகேயி நம்ம கைகேயி தானே, நமக்கு உரிமைப்பட்டவள் தானே என்கிறதுனால கைகேயி மேல ஒரு கோபம் வந்தது. வெகுண்டு எழுந்தார். கோபத்தோட பேச ஆரம்பிச்சார். நிருசம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிம் கிருதம் தவ ராமேண பாபே பாபம் மயாபிவா. கொடுமைக்காரி, இப்பேற்பட்ட கொடிய நடத்தை உடையவளே, ராமன் உனக்கு என்ன பாபம் பண்ணா, என்ன தவறு பண்ணா? இந்த குலத்தையே நாசம் பண்றதுக்காக நீ வந்தையா? ராமன் உனக்கு எப்பொழுதுமே தொண்டு செய்யணும் என்று நினைக்கிறவன் தானேம்மா. உனக்கு ராமனை போல ஒரு உத்தம புத்திரன் உண்டா?